ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகருக்கு தான் வந்திருக்கோம். அது பார்க்குற போது நாங்கள் ஏதோ ஷாப்பிங் வந்த மாதிரி தெரியும், பட் அது கிடையவே கிடையாது. நாங்கள் ரொம்ப லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. ஆக்சுவலாக வந்து நீட்டோட ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு. அண்ட் நீட்ல எந்த மாற்றமும் கிடையாது, ரீவால்வேஷன் கிடையாது, ஆர்டர் வந்துருச்சு. ஆமாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறீங்க? எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக தேடிட்டு இருப்பீங்க. நர்சிங்கும் படிக்கணும்னு நிறைய பேர் விருப்பப்படுவீங்க. ஆமாம். அப்படி நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூவால் வந்து படிக்க முடியாமல் போகலாம். பட் வந்து அந்த ஆசையை நீங்கள் கைவிட்டுறாதீங்க. இன்றைக்கி நான் அதுக்காக தான் வந்து அண்ணா நகருக்கு வந்திருக்கேன். என்னன்னு கேட்குறீங்களா? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா 15, 20, 25 லட்சம் வரைக்கும் நம்ம இங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு வருஷத்துக்கு. ஆனால் மொத்த கோர்ஸும் எம்பிபிஎஸ் கோர்ஸும் 30 lakhsல முடிக்கிற இந்தியன் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து நீங்கள் படிக்கணும், ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னா வெறும் 30 லட்சத்தில் மொத்த கோர்ஸும் முடிக்கிறதுக்கான எல்லா டீட்டெயிலோட தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் இங்கே எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் அப்ராட் ஸ்டடீஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே உள்ளே போயிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு கோர்சஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி எலாபரேட்டாக டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க. அண்ட் நர்சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6 lakhsலேயே முடிச்சிடலாம். ஸோ இதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இது அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? ஸோ மேடம் தான் வேர்ல்டு வைட் அப்ராட் ஸ்டடீஸோட ஓனர். இவங்களோட மோட்டோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மெடிக்கல் படிக்கணுன்றதான் இவங்களோட மோட்டோவே, கம்மி பட்ஜெட்டில். ஸோ இவங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து படிக்க வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கேரளாவில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் சென்னையிலையுமே வந்து பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. இது நம்மளோட 3வது வீடியோ. ஏற்கனவே 2 வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து இவங்க அனுப்பி வச்சுருக்காங்க. இன்றைக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டான ஆஃபர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் மேடம்கிட்ட கேட்க போகிறோம். என்ன ஆஃபர்ஸ் மேடம் வச்சுருக்கீங்க இப்போது? நவடேஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. அவட லோ ப்ரைஸில் எல்லாருக்குமே அங்கே போய் படிக்கலாம். மெடிசின், பிஎஸ்சி நர்சிங் அண்ட் என்ஜினியரிங், அதர் கோர்சஸ் எல்லாமே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா கோர்ஸும் அங்கே போய் படிக்கலாம், யூஜி அண்ட் பிஜி. ஸோ நாங்கள் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயே நீங்களுமே வந்து எம்பிபிஎஸும் நர்சிங்கும் படிக்க முடியும். ஸோ அதோட டீட்டெயிலாம் அவங்களோட ஸ்டாஃப் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்து அப்ராடில் போயிட்டு நமக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதா இருக்கட்டும், நர்சிங் படிக்கிறதா இருக்கட்டும், எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் ஜார்ஜியா, செர்பியா, உஸ்பெகிஸ்தான், இந்த கண்ட்ரீஸில் நம்ம எம்பிபிஎஸ்க்கு பெஸ்ட் ஆப்ஷன். கம்பேரிங் டு இந்தியா பண்ணும்போது சேம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன். பட் என்னன்னா காஸ்ட், அந்த எம்பிபிஎஸோட காஸ்ட் பார்க்கும்போது இந்த கண்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தா நமக்கு நீட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நீட் கேன்சலேஷன்ஸா இல்லைனா ரீ எக்ஸாம்ஸா, அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் போய் ஹைகோர்ட் வந்து ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீட் கண்டினியூட் ஆகுது. ஸோ நம்ம அதே சேம் மார்க்ஸ் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நம்ம எம்பிபிஎஸ் பண்ணுறது ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அது ஒரு ப்ராபபிலிட்டி ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம கிடைக்கிற மாதிரி இருக்குது. மீதி 90 ஸ்டூடெண்ட்ஸால் ஃபினான்ஷியலாகலையோ இல்லை சீட்டாலேயோ அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு இருக்குது. பட் அதனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவலில் அவங்க வந்து பண்ண முடியாதுன்ற சூழ்நிலைக்கு இருக்காங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கண்ட்ரிஸை நம்ம ஆப்ஷன்ஸாக கொடுக்குறோம். ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் லோ காஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கைட் பண்ணி அனுப்பிச்சி வைப்பீங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம சொல்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இருக்கும். சேம் ஸ்டாண்டர்ட் லைக் இந்தியன் மெடிக்கல் காலேஜ் என்ன அதே சேம் ஸ்டாண்டர்டில் கிடைக்கும். எந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். சார் இப்போ வந்து இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து மெடிக்கலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வரோம், இந்தியாவுக்கு வரோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே இருக்குங்களா? கரெக்ட். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இந்தியாவில் தான் அதிகமாக ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் இருக்குது. பட் நம்ம அப்ராடில் படிக்கிறது என்னென்னா சேம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் அங்கே படிக்கிறது கண்டிப்பாக வர்த்தான ஒன்று தான். அதை முடிச்சு நீங்கள் இந்தியா வரும்போது நீங்கள் இந்தியன் ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க. அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணும்போது கண்டிப்பாக கிளியர் பண்ண போகிறீங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டாக்டராக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்ட் ப்ராக்டிஷனராக பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்தியன் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணுன்னா அதுக்கு உண்டான ஸ்டாண்டர்டு அந்த காலேஜில் நீங்கள் சொல்லித்தராங்க. ஸோ அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அங்கே போய் படிக்கிறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் படிச்சுட்டு இந்தியாவில் வந்து கண்டிப்பாக டாக்டர் ஆகுது
100% வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து எம்பிபிஎஸ் வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ராட் போய் படிச்சுட்டு இங்கே வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம் எழுதினா போதும் நம்ம எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கம்மின்னு சொல்கிறீங்க அங்கே அப்ராடில் போய் படிக்கிறது. அண்ட் என்ன ரேஞ்சில் வந்து நம்ம அங்கே படிக்க முடியும்? கண்டிப்பாக இப்போ நம்மளே தெரியும், நம்ம இந்தியாவில் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னா எவ்வளோ செலவாகும்னு. ஆமாம், பெர் இயருக்கு 15, 20, 25 கூட போகுது ஒரு சில காலேஜஸில். கரெக்ட். ஸோ நம்ம அந்த 1 இயருக்கு நீங்கள் இங்கே படிக்கிற செலவில் அப்ராடில் படிக்கும்போது என்டையர் கோர்ஸுமே நீங்கள் அந்த செலவில் நீங்கள் படித்து முடிக்கலாம். என்டையர் கோர்ஸே? கண்டிப்பாக அந்த என்டையர் கோர்ஸுமே நீங்கள் அந்த 1 இயர் இங்கே செலவு பண்ணுற 1 இயர் கோர்ஸில் நீங்கள் படிக்கலாம். ஓகே. அண்ட் அங்கேருந்து முடிச்சுட்டு வந்து இங்கே ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனா போதும்? கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ரிஜிஸ்டர்ட் டாக்டர். ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போது என்ன மார்க் இருந்ததுன்னா நம்ம அங்கே அப்ராடில் போய் படிக்கிறதுக்கு நமக்கு செலக்ட் ஆகும்? ஆமாம், இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி நீட் எக்ஸாம் மஸ்ட்டுன்னு முடிவாகி போச்சு. ஸோ நீட்டில் அப்ராடில் போய் படிக்கிறதுக்கும் நீட் மஸ்ட்டு. பட் ஆனால் ஏன் அப்படின்னா நமக்கு என்ன மார்க்குன்னா நமக்கு ஒரு கேட்டகிரி இருக்குது, அந்த கேட்டகிரியில் மார்க்ஸ் வேணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 127 மார்க் மினிமம் கட் ஆஃப் அது இருந்தாலே நீங்கள் போய்ட்டு அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கலாம். ஓகே. பேசிக்காக 127 இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ராடில் போய் படிக்கலாம். ஆமாம், அது வந்து கேட்டகிரிக்கு இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகிரிக்கு 127 மார்க் கட் ஆஃப் இருக்குது. ஓகே. அதர் கேட்டகிரிஸ்க்கு 167 கட் ஆஃப் இருக்குது. ஓகே ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்து நம்ம நீட் எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இப்போ லேட்டாக தான் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம மேலே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்ராடுக்கு போய் படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் டைமிங் எவ்வளோ நாள் ஆகும் அண்ட் எவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் அந்த சீட்டு? இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஒரு அட்மிஷன் இருக்கும். அப்ராட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்டேக்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஸோ நம்ம செப்டம்பர், அக்டோபர் ஒரு இன்டேக் இருக்குது. அது முடிச்சுன்னா நீங்கள் ஜனவரி, பிப்ரவரியில் ஒரு இன்டேக் இருக்குது. ஸோ நம்ம இந்த செப்டம்பர், அக்டோபர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம அடுத்த இன்டேக் நம்ம ஜனவரி, பிப்ரவரி இன்டேக்கில் நம்ம அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ நம்ம படிக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும்? இப்போ வந்து நம்ம ஒரு எஜுகேஷன் நம்ம அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் வெரிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு இப்போ ரிக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு சயின்ஸ் கிராஜுவேட், சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட் இருக்கணும். நீட்டில் வந்து மினிமம் 127 இருக்கும் அந்த கேட்டகரிக்கு ஏற்ற போல். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம அனுப்பிச்சு நம்ம வந்து அட்மிஷன் எலிஜிபிள் செக் பண்ணிக்கணும். அட்மிஷன்ஸ் எலிஜிபிள் செக் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து ஒரு 1 to 2 months ப்ராசஸ் இந்த அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 monthல நம்ம வந்து ஒரு அட்மிஷன் பண்ணி ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்குகிற ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபீஸ் பே பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம ஃபீஸ் பே பண்ணணும். அந்த ஃபீஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாள் வீசா என்ட்ரி வரும். அதை நம்ம கிளியர் பண்ணணும். ஒரு 2 monthsல நீங்கள் வந்து உங்களோட இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் வந்து அந்த கண்ட்ரிக்கு போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. நீங்கள் இங்கே இந்தியாவில் இருக்கீங்கன்னாவே அந்த ப்ராசஸ் எப்படியோ நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்கன்னா 2 months ஆகும். சேம் நீங்கள் அப்ராடுக்கு படிக்க போனாலும் சார் என்ன சொல்கிறாங்கன்னா 2 to 3 monthsக்குள்ளேயே நம்ம அந்த ப்ராசஸ் முடிச்சிடலாம் அப்படின்றாங்க. ஓகே சார். இப்போ நம்ம அப்ராடில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா நம்ம 1 year இங்கே பே பண்ணுறதுல நீங்கள் ஒரு ஃபுல் கோர்ஸையும் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து ஜார்ஜியா, உஸ்பெகிஸ்தான் போன கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயர்லி 3 lakhsலேயே நம்ம வந்து ஒரு 1 year கோர்ஸ் 1 year ஃபீஸை வந்து 3 lakhsலேயே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டியில் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அனதர் ஒரு 2 lakhs நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டோட்டலாக ஒரு பர் இயருக்கு 5 lakhs. ஸோ உங்களுக்கு வந்து 5 + 1 6 years கோர்ஸ். ஸோ டோட்டலாக ஒரு 30 lakhsக்குள்ளவே நீங்கள் இந்த எம்பிபிஎஸ்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த யூனிவர்சிட்டி பொறுத்து கூட குறைகிறது கொஞ்சம் அமௌண்ட்ஸ் டிஃபர் ஆகும். ஓகே சார். இப்போ அப்ராடில் வந்து நம்ம ஸ்டடீஸ் முடிச்சிட்டோம், எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு தான் வர மாதிரி இருக்குமா இல்லை அங்கேயே நமக்கு கிடைக்குமா? நமக்கு அங்கேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நம்ம படிக்கிற மெடிக்கல் காலேஜ்லேயே நிறைய அவங்களே ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலே நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம அங்கே எப்படி இருந்தால் நம்ம வந்து 5 + 1 அந்த 1ன்றது இன்டர்ன்ஷிப். ஸோ நம்ம அங்கே அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது நமக்கு அங்கே முடிச்சதுக்கப்புறம் நம்ம அங்கேயே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே ஹையர் எஜுகேஷன் பிஜி பண்ணணும்னு இருப்பாங்க. பிஜி பண்ணுறவங்க அங்கேயே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அங்கே யூஜி முடித்த உடனே ஜூனியர் டாக்டர்ஸாக ஆகிடலாம். ஸோ அவங்க அங்கே ஒர்க் பண்ணலாம். இல்லை அவங்க இந்தியா வரணும் அப்படின்னா இந்தியா வந்து அவங்களோட எக்ஸாம் எழுதி
எக்ஸாம் எழுதுனா இங்கேயே வந்து அவங்க ரிஜிஸ்டர்ட் டாக்டர். ஸோ ஆப்வியஸாக இங்கே அவங்க எங்களுக்கு ஒர்க் பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம அப்ராடில் படிக்கிறோம் இல்லையா ஒரு கண்ட்ரியில், அந்த கண்ட்ரியில் மட்டும்தான் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா இல்லை ரிலேட்டடாக மற்ற கண்ட்ரீஸில் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ நம்ம வந்து சொல்கிற யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய டைப் வச்சுருக்காங்க அதர் கண்ட்ரீஸில். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜியாவில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெர்மனில் ஒர்க் பண்ணலாம், யூகேல ஒர்க் பண்ணலாம். அங்கே அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதி கிளியர் பண்ணீங்கன்னா ஸோ அந்த கண்ட்ரிக்கு உண்டான எக்ஸாம் கிளியர் பண்ணால் நம்ம அங்கே ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம இந்தியாவுக்கு எப்படி நம்ம ஒரு எக்ஸாம் அந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரி எக்ஸாமுக்கு அதை அவங்க கிளியர் பண்ணாங்கன்னா அந்த கண்ட்ரீஸில் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. இப்போ வந்து நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க சார். இப்போ அப்ராடில் போய் நம்ம நர்சிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம இந்தியாவில் பண்ணுற அதே மாதிரி நர்சிங்ஸ் தான் அங்கேயுமே அவைலபிள் இருக்குது. நான் இப்போ சொன்ன ஜார்ஜியாவில், உஸ்பெகிஸ்தான், செர்பியா, சைப்ரஸ் நிறைய கண்ட்ரீஸில் நான் சேம் நர்சிங் கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகே. இப்போ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை வந்து எவ்வளோ ப்ரைஸில் முடிச்சிடலாம் நம்ம? நர்சிங் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, 4 இயர்ஸ் கோர்ஸுமே இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் படிக்கிற சேம் காஸ்டிங் அங்கே பண்ணலாம். அங்கே படிக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இந்தியாவில் வந்து நம்ம எப்பவுமே ஃபுல் டைம் எஜுகேஷன் தான் நம்ம பொறுத்த வரைக்கும். மார்னிங் 9 to 5 நம்ம காலேஜ் ஹவர்ஸ். நம்ம அங்கே படிக்கும்போது இந்த நர்சிங் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே. அது எம்பிபிஎஸ்க்கு கிடையாது, பட் நர்சிங்க்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் படிக்கும் போது நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன காசை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் முடிக்க மூலியமாக அந்த காசை நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, ரொம்ப சூப்பர். ஆக்சுவலாக நர்சிங் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே படிக்கிறதுக்கும் நம்ம அப்ராடில் போய் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சார் சொன்னார். ஸோ நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் செலவு பண்ண காசை நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு. உண்மையிலே இது ரொம்ப சூப்பரான விஷயம் சார். இப்போ நர்சிங்கோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சார் இருக்கும்? நர்சிங்கோட ஒரு என்டையர் கோர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ நீங்கள் 3 இயர்ஸ்னால் எவ்ரி இயர் 2 lakhsலேயே நீங்கள் வந்து நர்சிங் பண்ணலாம். அந்த நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண 2 lakhமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் அதை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் அங்கேயே இருக்குது. இன்னொன்று நீங்கள் இந்த ஜார்ஜியா அந்த மாதிரி கண்ட்ரியில் பண்ணும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜெர்மனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒர்க்கிங் விசா உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி உங்களுக்கு வந்து நர்சிங் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டிமாண்ட் இருக்கிற ஒரு கோர்ஸ். ஸோ அதனால் நர்சிங் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த கண்ட்ரீஸ்லாம். ஓகே. எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். இப்போ நம்ம நர்சிங் பண்ணிவிட்டு இங்கே இந்தியாவுக்கு வரும்போது அதுக்கு பர்டிகுலராக நம்ம ஏதாவது எக்ஸாம் எழுத வேண்டியது அது மாதிரி எதுவும் இல்லை. இது வந்து நீங்கள் தாராளமாக இங்கே வந்து கோர்ஸ் பண்ணலாம். டைரெக்டாகவே நம்ம இங்கே பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்ன அப்ராட் ஸ்டடீஸ்க்கெல்லாம் வந்து ஐஎல்ஸ் எக்ஸாம்லாம் வந்து மேண்டேட்டரியா சார்? இது ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து இருக்குது மேடம். இப்போ ஜார்ஜியா அது பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ் தேவையில்லை. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சில கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ் மேண்டேட்ரி இருக்கும். இப்போ ஜார்ஜியாவில் நீங்கள் ஜெர்மனில் போய் ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜெர்மன் போய் ஒர்க் பண்ணால் நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் ஒரு பேசிக்ஸாக தெரியணும். ஸோ அந்த லாங்குவேஜை இந்த யூனிவர்சிட்டிஸே உங்களுக்கு சொல்லித்தராங்க. ஒரு 550 euros நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஜெர்மன் லாங்குவேஜ் அவங்களுக்கு நீங்கள் நர்சிங் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஜெர்மன் லாங்குவேஜுமே உங்களுக்கு கோர்ஸ்லேயே ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிக்கும் போது நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜுமே ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருப்பீங்க. ஜாப் கிடைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கேயே ஜாப் கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே. இப்போ எம்பிபிஎஸ் நர்சிங் தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் இப்போ அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கா? கண்டிப்பாக. இது நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸில் சில கண்ட்ரீஸ் ரொம்ப வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டடான கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைப்ரஸ். இப்போ அங்கே வந்து நல்ல எஜுகேஷன்ஸ், நல்ல க்ரோத் நல்லா போயிட்டுருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ஸ்பெசிஃபிக்காக அந்த கண்ட்ரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏன் அந்த மாதிரி கேட்குறாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத உங்களோட ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே சார். இப்போ நம்ம எம்பிபிஎஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதர் கோர்சஸில் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் கிட்ட. ஹாய் மேடம். ஹாய் மேம். லைக் சைப்ரஸ், பல்கேரியா, ஹங்கரி இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நர்சிங் கோர்சஸ் வந்து ரொம்ப பாப்புலர் இருக்குது. பிகாஸ் 1.5 lakhs தான் per year டியூஷன் ஃபீ. ஸோ நர்சிங் படிக்கிறதுக்கு per yearக்கு 1.5 தான். 1.5 to 2.5 lakhs. ஓகே. ஏன் அவ்வளோ கம்மியாக அவங்க ஃபீஸ்? பிகாஸ் உங்களுக்கு வந்து மெரிட் பேஸ்ட் லைக் 55 to 60% உங்களுக்கு வந்துட்டு மார்க்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்காலர்ஷிப்பில் வந்துட்டு 70 to 85% இருக்கும் டியூஷன் ஃபீ வந்து டிடெக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால அந்த டிடெக்ட் ஆகி உங்களுக்கு 1.5 கூட நீங்கள் பண்ணிக்கலாம். 12th அந்த மார்க் இருக்குது. 12th மே லைக் பயோ சயின்ஸ் ஸ்ட்ரீம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு பேஸ் பண்ணி இது எப்படி டூயிங் இட். ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் 12th வந்து 55 to 60% இருந்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன கண்ட்ரீஸில் 70% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் போக உங்களுக்கு ஜஸ்ட் 1.5 lakhsல நீங்கள் நர்சிங் படிச்சிடலாம். ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கனவாகவே இருக்கும் எம்பிபிஎஸ் படிக்கிறதா இருக்கட்டும், நர்சிங் படிக்கிறதா இருக்கட்டும்.
அதை நம்ம வந்து அப்ராடில் போய் படிக்கிறதே நமக்கு ஒரு இதுதான் ஹாப்பி தான். ஸோ அதையும் தாண்டி ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸே நம்மளால் படிக்க முடியும். ஸோ அதர் கோர்சஸ்லாம் இருக்கா? சாரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எஸ் மேம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ் இருக்குது, க்ரூஸ் ஷிப்ஸு, இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே 1.2 அதே ரேஞ்சில் தான் வரும். ஸோ இதெல்லாமே லோ பட்ஜெட் தான் கம்பேர் டு இந்தியா. ஸோ அந்த கண்ட்ரீஸில். எஸ் மேம். ஓகே, அது என்னென்ன கண்ட்ரீஸ்னு கொஞ்சம் சைப்ரஸ், ஹங்கரியா, பல்கேரியா. ஓகே, ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேயே நம்ம வந்து கம்ப்ளீட் கோர்ஸ்லேயே நம்ம வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் கூட அங்கே பண்ணிக்கலாமா? எஸ் மேம். இப்போ இந்தியாவில் வந்துட்டு உங்களுக்கு பார்ட் டைம் ஸ்டடீஸாகவே ஃபுல்லாக உங்களுக்கு டைம் போகும். பட் அங்கே வந்துட்டு நர்ஸ் படிக்கும் போதே வந்து உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் தான் இருக்கும். அங்கே வந்து 2 to 3 years தான் கிளாஸே நடக்கும். ஸோ இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்ராடில் அந்த மாதிரி இருக்குது. லைக் வந்து பார்ட் டைம்லேயே வந்துட்டு நீங்கள் 500 euros கிட்ட வந்து 1 hourக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். லைக் அப் டு 72,000 INR நான் சொல்கிறேன். இந்தியன் ருப்பீ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ சான்சஸ் இருக்குது. ஸோ டூரிங் வெக்கேஷன் அப்போ 40 hours கிட்ட ஒர்க் பண்ணலாம் நீங்கள். ஓகே. எஸ். ஸோ நமக்கு கம்யூனிகேஷன்லாம் எப்படி லைக் இங்கிலீஷ் மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் நம்ம கிளாஸில் எடுப்பாங்க. ஒர்க் பார்ட் டைம் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் நீங்கள் பேசணும். ஓகே. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே. ஸோ இப்போ வந்து பேசிக்காக இங்கிலீஷ் தெரிஞ்சாவே போதும், நம்ம இந்த கண்ட்ரீஸ்லாம் போய் நம்ம படிக்க போகலாம். அண்ட் நம்ம படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப்ஸும் இருக்குது. நம்ம படித்து முடிக்கிறதுக்குள்ளே சார் சொன்ன மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணி எடுத்துடலாம் நம்ம செலவு பண்ண பணத்தை. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸ்க்கு மேடம். ஸோ இங்கே நீங்கள் என்கொயரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் கன்சல்டன்ட் மட்டும் கிடையாது, ஆல் லாங்குவேஜ் கன்சல்டண்ட்டும் இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மலையாளம் லாங்குவேஜ் கன்சல்டன்ட் வந்து உள்ள സ്റ്റുഡൻസ്ക്ക് வந்து ഡീറ്റെയിൽസ് കൊടുത്തിട്ടിരിക്കാங்க, കോഴ്സ് ഡീറ്റെയിൽസ്. நம்ம அதை பார்த்துடலாம். എൻ്റെ മോള് +2 കഴിഞ്ഞു. അപ്പോൾ ഞാൻ ഈ കോഴ്സുകളെ കുറിച്ചൊക്കെ ഒന്ന് അറിയാൻ വേണ്ടി വന്നതാണ്. ഓക്കെ, മാമിന് ഏത് കോഴ്സിനെ കുറിച്ചാണ് അറിയേണ്ടത്? എനിക്ക് മെഡിക്കൽ കോഴ്സിനെ കുറിച്ചും എഞ്ചിനീയറിങ്ങിനെ കുറിച്ചും ഒക്കെ അറിയാൻ വേണ്ടി വന്നതാണ്. ഓക്കെ മാം, മെഡിക്കലിൽ MBBS, പാരാമെഡിക്കൽ, പിന്നെ BSc നഴ്സിംഗ് ഒക്കെ ഉണ്ട്. പിന്നെ എഞ്ചിനീയറിംഗ് കോഴ്സുകളുണ്ട്. മാമിന് ഏതിനെക്കുറിച്ചാണ് അറിയേണ്ടതെന്ന് പറഞ്ഞാൽ എനിക്ക് മെഡിക്കൽ കോഴ്സിൽ BSc നഴ്സിങ്ങിനെ കുറിച്ച് അറിഞ്ഞാൽ കൊള്ളാമെന്നുണ്ട്. കാരണം യൂറോപ്യൻ കൺട്രികളിലൊക്കെ ഇപ്പം ഫീസ് വളരെ കുറച്ച് നമുക്ക് BSc നഴ്സിംഗ് ഒക്കെ ചെയ്ത് കൊടുക്കുന്നുണ്ടല്ലോ. അപ്പോൾ അതുകൊണ്ട് അതിനെക്കുറിച്ച് അറിയാൻ വേണ്ടിയിട്ടാണ് ഞാൻ വന്നേക്കുന്നത്. ഓക്കെ, BSc നഴ്സിംഗ് ഇപ്പോൾ യൂറോപ്യൻ കൺട്രീസിൽ നല്ല ചാൻസ് ആണ്. അതായത് ഇപ്പം നമ്മളിവിടെ BSc നഴ്സിംഗ് നമ്മളിവിടെ നമ്മുടെ നാട്ടിൽ പഠിക്കുമ്പോൾ നമുക്ക് പഠിക്കുന്നതിനൊപ്പം നമുക്ക് ജോലി ചെയ്യാൻ പറ്റത്തില്ല. അതായത് നമുക്ക് പാർട്ട് ടൈം ജോലി കിട്ടത്തില്ല. അതായത് നമ്മൾ യൂറോപ്യൻ കൺട്രീസിൽ നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ നമ്മുടെ കുട്ടികൾ പഠിക്കുന്നൊപ്പം നമുക്ക് അവിടെ പാർട്ട് ടൈം ജോലി ചെയ്യാൻ പറ്റും. അപ്പം നമുക്ക് പാർട്ട് ടൈം ആയിട്ട് ജോലി ഉറപ്പായിട്ടും നമുക്ക് ഇവിടെ ജോലി കിട്ടും. IELTS അവിടെ ആവശ്യമില്ല. 2 years സ്റ്റേ ബാക്ക് ഉണ്ട്. സ്കോളർഷിപ്പ് ലഭിക്കും. സ്കോളർഷിപ്പ് അവിടെ കിട്ടും നമുക്ക്. അതായത് പിന്നെ നമുക്കൊരു നേട്ടം എന്നാന്ന് ചോദിച്ചാൽ നമ്മൾ ഇവിടുന്ന് ഫുൾ കുട്ടികൾ ഫീസും അക്കോമഡേഷനും ഒക്കെ അടച്ചിട്ടാണ് പോകുന്നത്. അപ്പോൾ അവിടെ ചെന്ന് കഴിയുമ്പോൾ കുട്ടികൾക്ക് ഈ പാർട്ട് ടൈം കിട്ടുമ്പോൾ അത് പേരൻസിനൊരു മുതൽക്കൂട്ടാണ്. നമുക്ക് ഏറ്റവും നല്ലൊരു ചോയ്സാണ് യൂറോപ്യൻ കൺട്രീസിൽ BSc നഴ്സിംഗ് പഠിക്കുന്നത്. ശരി, അപ്പം നമുക്ക് പാർട്ട് ടൈം ആയിട്ട് ജോബും ചെയ്യാം. ഉറപ്പായിട്ടും പാർട്ട് ടൈം ജോലി ചെയ്യാൻ പറ്റും. അപ്പം നമുക്ക് സ്പൗസിനെ ഒക്കെ കൊണ്ടുപോകാൻ പറ്റും. സ്പൗസിനെ നമുക്ക് ഇവിടെ UK, സ്വീഡൻ, ഫിൻലാൻഡ് അവിടെയൊക്കെയാണ് നമുക്ക് സ്പൗസിനെ കൊണ്ടുപോകാൻ പറ്റുന്നതല്ലേ? അപ്പോൾ ശരി, ഞാൻ ഇതൊന്നും അറിയാൻ വേണ്ടിയിട്ട് തന്നെയായിരുന്നു. ഓക്കെ, എന്ത് ആവശ്യമുണ്ടെങ്കിലും ഞങ്ങളെ കോൺടാക്ട് ചെയ്യുക. നിങ്ങളുടെ ഭാഗത്തു നിന്ന് എല്ലാവിധ സപ്പോർട്ടുകളും കാര്യം കൂടെ ചോദിക്കാനുണ്ട്. ഈ കോഴ്സിന് ഉള്ള ഫീസിനെ കുറിച്ചൊക്കെ ഒന്ന് പറയാമോ? ഉറപ്പായും പറയാം. BSc നഴ്സിംഗിന് യൂറോപ്യൻ കൺട്രീസിൽ ഫീസ് കുറവാണ്. അതായത് 1.5 ലക്ഷം രൂപ മുതൽ 2 ലക്ഷം രൂപ വരെയാണ് സ്കോളർഷിപ്പ് കഴിഞ്ഞിട്ട് നമുക്ക് അവിടെ ഫീസ് ആവുന്നത്. പെർ ഇയർ ഒരു വർഷത്തേക്ക് ഫീസ് ആവുന്നത്. ശരി ശരി, ഓക്കെ. ഇനി എന്തെങ്കിലും ഉണ്ടോ? ഇല്ല ഇല്ല, ഇതൊന്നും കൂടി അറിഞ്ഞാൽ മതി. ഓക്കെ. ஸோ டாக்டர் படிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவாகவே பல பேருக்கும் இருக்குது. அதையும் தாண்டி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அது ரொம்ப பெரிய கனவுனே அப்படி சொல்லலாம். ஆனால் அதை வேர்ல்டு வைட் அப்ராட் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரே வருஷத்தில் கட்டுற ஃபீஸை மொத்த கோர்ஸையும் படித்தாவே அந்த காஸ்ட்டில் நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இது உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேர்ல்டு வைட் அப்ராட் ஸ்டடீஸ் வந்து உங்களை பிஸ்னஸ் பார்ட்னராகவும் சேர்த்துக்கிறாங்க. ஆமாங்க, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா? உங்கள் வீட்டில் யாரும் இப்போ வந்து நீட் முடிச்சுட்டு டாக்டருக்கு பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணுறவங்க MBBS படிக்க போயிட்டாங்க அப்படின்னா നിങ്ങൾക്ക് டிபெண்ட்ஸ் அப்பான் கோர்ஸ். நீங்கள் MBBS மட்டும் கிடையாது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் எந்த கோர்ஸாக இருக்கட்டும் அவங்க ஜாயின் பண்ணி அங்கே அப்ராடில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா கோர்ஸை டிபெண்ட் பண்ணி அவங்க 25,000 to 50,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாபாக கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ தேவைப்படுறவங்க அதுவும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வேர்ல்டு வைட் அப்ராட் ஸ்டடீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா அவங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.